Hello aspirants, welcome to the TN Bankers YouTube channel. நம்ம சேனலில் மெயின்ஸுக்கான கண்டென்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ரெகுலராக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அர்த்தமெட்டிக் கான்செப்ட் வேணும்னா டிஎன் பேங்கர்ஸ் அர்த்தமெட்டிக்னு ஒரு சேனல் இருக்குது, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பிஐ பிஓ கிளர்க் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்? நேற்று தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அண்டு கிளர்க்கு டேட் அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்துச்சு. இந்த இப்போ டேட்டு வந்துருச்சு. அண்டு நான் என்ன சொல்லியிருந்தேன், 4 மாதத்துக்கு நமக்கு கிளர்க் மெயின்ஸ் இல்லை. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மெயின்ஸு பிப்ரவரி இருக்குது. ஸோ குறைஞ்சது நமக்கு பிப்ரவரிக்கு அப்புறம் தான் எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகும் எஸ்பிஐ கிளர்க்கு. ஸோ நம்மளுக்கு குறைஞ்சது 4 மாதம் நமக்கு இந்த எக்ஸாம் இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் மெயின்ஸு எஸ்பிஐ கிளர்க்கு. ஸோ நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஒரே செகண்டு, ஒரு 10 செகண்டாக அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. எஸ்பிஐ கிளர்க் மீன்ஸ் நமக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்காது. அதனால் நமக்கு மினிமம் கையில் ஒரு 3லேருந்து 4 மாதம் இருக்குது. இப்போ இருந்தே நம்ம எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸாக கூட மெயின்ஸ் படித்தா கூட. ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்று நான் போட்ட வீடியோ. கண்டிப்பாக கிளர்க் மெயின்ஸுக்கு படிக்க 4 மாதம் இருக்குது. அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வீக் செக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னது ஒரு மேமுக்கு வந்து இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அடிக்கடி நீங்கள் இது மாதிரி எக்ஸாம் தள்ளி போகுதுன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு டிமோட்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சேனல்லையும் மார்க்கெட்டிங் எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, எஸ்பிஐ கிளர்க் நோட்டிஃபிகேஷன் இந்த வாரம் வந்துடும், இந்த வாரம் வந்து 1 மந்த்தாக சொல்லிட்டு இருக்காங்க. நான் 1 மந்த்தாக என்ன சொல்லிட்டு இருக்கேன், எக்ஸாம் டேட் புக் ஆகலை. இன்னும் குறைஞ்சது 4 மாதம் 3 மாதம் எக்ஸாம் இருக்காது. நீங்கள் உட்காந்துட்டு எக்ஸாம் இப்போ இருக்கிற எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்கன்னு சொன்னேன். இப்போயும் அதே தான் சொல்கிறேன். இந்த எக்ஸாமுக்கு நமக்கு 4 மாதம் இருக்குது டைம். இப்போ கரெக்டாக இப்போ டேட் தெரிஞ்சிச்சா, இந்த 4 மாதம் உட்காந்து 5 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, பேங்கிங் அவேர்னஸ் படிங்க. பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனலில் நவம்பர்லேருந்து மார்ச் வரையும் நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். இது எஸ்பிபிஓ எஸ்பிஐ கிளர்க் ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ நவம்பர்லேருந்து மார்ச் வரையும் 5 மாதம் கரண்ட் அஃபேர்ஸை கரைச்சி குடிச்சிடலாம். பேங்கிங்கும் ஸ்கீம்ஸும் நான் தரவாக கொடுத்துருவேன். A4 சீட்டில் ஒரே பக்கத்தில் வர மாதிரி, ஒரு வாரத்துக்கு ஒரே பக்கத்தில் வர மாதிரி தரமாக கண்டென்ட் பிக் பண்ணி பாயிண்ட் வைஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஜெராக்ஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கலாம். இங்கே படிச்சுட்டு போய் நேராக அஃபேர்ஸில் உள்ள நீங்கள் எம்சிக்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பண்ணிட்டு வந்துடலாம். எம்சிக்யூனா சாதா எம்சிக்யூவில் எம்சிக்யூ இப்படியே விடுவாங்க டாபிக் வைஸு. அதில் கண்டென்ட் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும். அந்த எக்ஸ்ப்ளனேஷனோட படிச்சுட்டு அந்த ஸ்டாட்டிக்கும் படிச்சுக்கினீங்கன்னா தாராளமாக நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணலாம். எஸ்பிபிஓ எஸ்பிஐ கிளர்க்கில் எஸ்பிபிஓவில் 60 மார்க்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. ஸோ நம்மளுடைய நவம்பர்லேருந்து மார்ச் வரை கொடுக்கக்கூடிய பேங்கிங் சீரீஸும் ஸ்கீம் சீரீஸும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஈவினிங் வீடியோ ரிலீஸ் பண்ணிடுவேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு நீங்கள் சஜஷன் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய கைடன்ஸ் கண்டிப்பாக ஆஸ்பிரண்ட்ஸுக்கு மோட்டிவேட்டடாக தான் இருக்குது. அந்த மேம் சொன்னதை நான் கேட்டேன் ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட. நம்மளுடைய இதுதான் நம்மளோட டெலகிராம் குரூப்பு. இந்த குரூப்பில் கேட்டதுக்கு எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் நம்மளுடைய கைடன்ஸ் பாசிட்டிவாக தான் இருக்குது. நமக்கு அவங்களுக்கு ஒரு வழி தான் வகைத்து கொடுத்துருக்கு. அதாவது அவங்களுக்கு ஒரு பாத் தான் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. எந்த வகையில் டிமோட்டிவேட் ஆகலைன்னு தான் சொன்னாங்க எல்லாரும். ஒரு சிலருக்கு அது புரிஞ்சிருக்காது. நான் எக்ஸாம் தள்ளி போகுதுன்னு சொல்லலை, எக்ஸாமுக்கு இன்னும் டைம் இருக்குது. டைமில் நம்ம இவ்வளோ நாள் எல்லா எக்ஸாமும் ஆர்ஆர்பிலேருந்து எல்பிஓ இந்த மாதிரி ஐபிபிஎஸ் கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இல்லாமல் போச்சு. மார்க் டெஸ்ட் போகிறது, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது, மார்க் டெஸ்ட் போகிறது, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது. இப்போ நமக்கு இப்போ போட்டன் ஸ்ட்ரீமு நான் வீடியோ கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு போட்டன் ஸ்ட்ரீம் வராது, நிறைய பேருக்கு ட்ரெயின் சம் வராது. இந்த மாதிரி ஒரு வீக்னஸ் இருக்கு இல்லையா, அந்த வீக்னஸ்ஸு எப்போ தான் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவீங்க? இப்போ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் மெயின்ஸ் எக்ஸாமு, இந்த மாதிரி கிளர்க் மெயின்ஸ் எக்ஸாமு, கிளர்க் பிலிம்ஸ் எக்ஸாம் சில டைமில் கஷ்டமாக கேட்டால், இல்லை பிஓ பிலிம்ஸ்லேயே ஒரு சில நேரத்தில் டிஏ கஷ்டமாக கேட்டாக்கல உங்களுக்கு அப்ளிகேஷன் சம் யூஸ் ஆகுது இல்லையா, அது கண்டிப்பாக தேவை, படிச்சிருக்கணும் இல்லையா. அப்போ அந்த நேரத்தில் இது கை கொடுக்கும். அது வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்போயுமே டைம் இருக்காது. இந்த டைமில் தான் நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ 4 மாதம் நம்ம கையில் இருக்கா, 2 மாதம் ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க, 2 மாதம் எக்ஸாம் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம் ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ண வச்சுக்கோங்க. ஸோ 2 மாதம் நீங்கள் கான்செப்டில் ஒர்க் பண்ணுங்கள். அதே நீங்கள் இந்த டிசம்பர் ஜனவரி கான்செப்டுக்காக ஒதுக்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிப்ரவரி மார்ச்சில் எக்ஸாம் படித்து மெயின்ஸு ஏப்ரல் வருது. 2 மெயின்ஸுமே ஏப்ரல் 1 வீக் ஏப்ரல் 2nd வீக் தான் வருது. நீங்கள் தாராளமாக அடித்து தூக்கிடலாம். டிசம்பர் ஜனவரியில் கான்செப்டில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பிப்ரவரி மார்ச்சில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் டெஸ்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதாவது ஸ்பீட் அண்ட் அக்யூரஸியில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கான்செப்டில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இதை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஏப்ரலில் வர எக்ஸாமை தட்டி தூக்கிடுவீங்க. நீங்கள் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் கூட, பிகினராக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நாள் வேலை கிடைக்கலன்றவங்க எல்லாரும் இன்னொரு பெனிஃபிட் இது. ஆஸ்பிரண்ட்ஸ் ஏப்ரல் வர்றதுனால என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா, என்ன அட்வான்டேஜ்னால், நீங்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி ஐபிபிஎஸ் பிஓ பாஸ் பண்ணுறவங்க நீங்கள் காம்பரேட் பண்ண தேவையில்லை. அவங்க கூட நீங்கள் போட்டி போட தேவையில்லை. நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற எக்ஸாமுக்கு அவங்க வரமாட்டாங்க. ஏப்ரல் 1ல் ஒரு பிஓ எக்ஸாம் பாஸ் பண்ணால் இந்த
கிளர்க் எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் கேண்டிடேட் வரமாட்டாங்க இல்லையா? அண்ட் அது மட்டும் இல்லாம அதாவது ஜனவரி 1லயே நிறைய கேண்டிடேட்ஸ் கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க வரமாட்டாங்க. அதே மாதிரி ஏப்ரல் 1ல ஐபிபிஎஸ் கிளர்க்கும், ஐபிபிஎஸ் பிஓ ரிசல்ட் வரும். அந்த கேண்டிடேட்ஸும் நமக்கு வந்து இங்க இந்த எக்ஸாம் போட்டி போட மாட்டாங்க. இந்த மெயின்ஸ் எக்ஸாம் ஸ்கிப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுக்கு கண்டிப்பா காம்படிஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். எக்ஸாம் அடிச்சு தூக்கிடலாம். காம்படிஷன் கம்மியா இருக்குன்னு அசால்ட்டா நினைக்காதீங்க. நல்லா படிக்கிற டாப்பர்ஸ் போயிடுவாங்க. அசால்ட்டா இருந்த டாப்பர்ஸ் உஷாராயிட்டு ஜனவரிலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களும் கொஞ்சம் ப்ரிப்பேர்ட் ஆயிட்டு வருவாங்க. ஸோ நீங்க அவங்க கூட காம்பீட்டேட் பண்ணணும். இதுதான் அந்த மேம்க்கு டிமோட்டிவேட்டா இருக்கும்மா. எப்படின்னா, இது மாரி நெறைய பேர் இருக்கிறாங்க படிச்சவங்க. நீங்க போய் அவங்க கூட போட்டி போடணும்னாக்கல, அதுதானே உண்மை. இன்னும் 4 மாசம் இருக்குல்ல, உட்காந்து படிச்சு நீங்க அந்த லெவலுக்கு போயிடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது மாரி 2 மாசம் கான்செப்ட்லயும், 2 மாசம் டெஸ்ட்லயும் ஸ்பீட்ல ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா, நீங்களும் அவங்களும் ஈக்குவல் ஆயிருவீங்க. அதுக்கு தான் 4 மாசம் டைம் இருக்கு படிங்கன்னு சொன்னேன். இது என்ன உங்களுக்கு டிமோட்டிவேஷனு? சரி, எஸ்பிஐ கிளர்க் டேட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். டிசம்பர் 1 வீக், ஜனவரி 1 வீக்ல நோட்டிஃபிகேஷன் இருக்கும். பிலிம்ஸ் எப்போ இருக்குன்னா, பிப்ரவரி 22 அந்த டேட்லேருந்து ஆரம்பிக்குதாமா. சோர்ஸ் வந்து ஆகாஷ் ஜாதவ் சார். மெயின்ஸ் வந்து ஏப்ரல் 1 வீக்கு நடக்குதாமா. ஏப்ரல் 10ஆம் தேதி எஸ்பிபிஓ வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 10ஆம் தேதிக்கு முன்ன பின்ன வரலாம்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து ஒரு வாரம் தள்ளி போட்டு அந்த டேட்டில் எஸ்பிஐ கிளர்க் வந்திருக்கு. ஸோ ஏப்ரல் 1 வீக்கில் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் இருக்குது. ஏப்ரல் 2nd வீக் ஸ்டார்டிங் இல்லைன்னா மிடில் நமக்கு ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் இருக்குது. தனித்தனியாக சிஏ படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தயவு செஞ்சு நம்மளுடைய டிஎன் பேங்கர்ஸ், எஸ்எஸ்சி, ரயில்வே அர்த்தமெட்டிக்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் ப்ரிலிம்ஸுக்காக டிஐ, அர்த்தமெட்டிக்கு, ப்ரிலிம்ஸ் லெவல் பசில் எல்லாத்தையும் கொண்டு வரோம். கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் ப்ரிலிம்ஸ் ஏதாச்சும் ஒரு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் கூட உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 2 ப்ரிலிம்ஸுமே கிளியர் பண்ணலாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால். ஏன்னா நான் மெமரி பேஸ்டு கொஸ்டின் பேப்பர்லேருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின் கொண்டு வருவேன். அதனால் உங்களுக்கு எக்ஸாம் அப்ரோச் நல்லாயிருக்கும். மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் ஹை லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணிப்பீங்க. நான் கொடுக்குறது எக்ஸாம் லெவல் அப்ரோச். ஸோ எக்ஸாமில் எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணிடுவீங்கன்னு நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா எக்ஸாம் நல்லா பண்ணிடலாம். அதனால் பிப்ரவரி லாஸ்ட் வீக் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ப்ரிலிம்ஸ்க்கு படிக்க. மெயின்ஸுக்கு ஏப்ரல் 1 வீக் வரையும் டைம் இருக்குது. கண்டிப்பாக 2 மாதம் ப்ரிலிம்ஸ்க்கும் 2 மாதம் மெயின்ஸுக்கும் டைம். அதாவது 2 மாதம் கான்செப்டில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. 1 மாதம் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு, 1 மாதம் மெயின்ஸ் டெஸ்ட்டு. இதுதான் நம்மளுடைய அப்கமிங் ஷெடியூலு. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக இப்போ எந்த எக்ஸாமும் ஒழுங்காக பண்ணலைன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் வேலை வாங்கிடலாம். நம்புங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அதே தான் ஜனவரி 1 வீக், 2nd வீக் சொல்லியிருந்தேன். 2nd வீக், 3rd வீக், ஒரு வீக் தள்ளி போட்டிருக்காரு. அவ்வளோதான் அவர் சொன்ன டேட்டில். நம்ம பிப்ரவரி லாஸ்ட் வீக் இல்லைன்னா மார்ச் 1 வீக்கில் எக்ஸாம், பிஓ எக்ஸாம் வரும்னு நேற்று சொல்லியிருந்தோம் இல்லையா? என்ன அதே தான் மார்ச் 1 வீக் வந்திருக்கு. என்ன பிப்ரவரி லாஸ்ட் இல்லை மார்ச் 1 வீக்னு சொன்னால் மார்ச் 1 வீக்கில் தான் வந்திருக்கு. இது ஏப்ரல் 10க்கு முன்ன பின்ன இருக்குன்னு சொன்னால் 15ஆம் தேதி இதுலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆகாஷ் ஜாதவ் சார். இவர் சொன்னால் மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும். எனக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன சோர்ஸ் எல்லாம் இந்த சார் இல்லை, அது வேற ஒரு சார். அவர் சொல்கிறது அத்தன்டிக்காக தான் இருக்கும். பட் இவர் சொல்கிறது 100% அத்தன்டிக்காக இருக்கும். சம்டைம்ஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து இப்போ எஸ்பிபிஓ இவரும் தான் சொன்னார், அவரும் தான் சொன்னார் 27ஆம் தேதி கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குது, டிசம்பர் 27 எக்ஸாம் இருக்குன்ட்டு. டிசம்பர் 27 இந்த எக்ஸாம் இருக்கிறத பார்த்துட்டு தான் கிளர்க் எக்ஸாமும் உடனே வருதுன்னு எல்லா சேனலையும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி எங்கள் கோர்ஸ் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது இதை வச்சு தான் அது அசம்ஷன் அது. ஆனால் எக்ஸாக்ட் டேட்டா இப்போ தான் வந்திருக்கு. இந்த டேட்டில் ஐயான் டிஜிட்டல் சேனலில் கேட்டிருக்காங்க டேட்டு. அந்த டேட்டை நம்ம வந்து சார் நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி கண்மூடித்தனமாக சொன்னது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த 27ஆம் தேதியும் இதே மாதிரி டேட் புக் பண்ணியிருந்தாங்க, டிசம்பர் 27. மேனேஜ்மெண்ட் இஷ்யூனால வேக்கன்சிஸ் அலோகேஷன் பிரச்சனையினால எக்ஸாம் தள்ளி போனதாக ஒரு தகவல். அதாவது சிபிஓ எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வேக்கன்சிஸ் அதிகமாக கொடுக்கலாமா, எஸ்பிபிஓக்கு வேக்கன்சி அதிகமாக கொடுக்கலாமா, 300 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதில் எஸ்பிஐபிஓக்கு நம்ம வேக்கன்சிஸ் அலோகேட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுல ஒரு டிஸ்கஷனால் தான் தள்ளி போனதாக ஒரு தகவல் இருக்குது. அண்டு எஸ்பிஐபிஓ அதே இவர் ஆகாஷ் யூஸ்வல் வேக்கன்சி 2000 தான் வரும்னு இருக்காங்க. அப்போ சிபிஓ வேக்கன்சிஸ் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிபிஓ வேக்கன்சிஸ் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, பேங்க் கையில் தான் இருக்குது. சிபிஓன்றது இப்போ நம்ம எழுதின எல்பிஓ எக்ஸாம் தான் சிபிஓ. இதை பார்த்து தான் நம்ம பப்ளிக் செக்டர் பேங்க் காப்பி அடித்தாங்க. இதில் வந்து நம்ம ஃப்ரெஷர்ஸ் எழுதிட்டோம். ஆனால் சிபிஓன்றது 2 வருஷம் 2 இயர்ஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருந்தால் தான் எலிஜிபிளே இருக்குது. ஸோ இது வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணுவாங்களா அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். இது ரீஜியன் வைஸ் வேகன்சிஸ். தமிழ்நாட்டுக்கு 75, 50,
100, 150 இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ப்ரீவியஸ் டைமில் ஒரு 3 டைம் வந்திருக்கு இது வரைக்கும். இது வந்து ஒரு சில ரீஜனுக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணால், ஒரு சில ரீஜனுக்கு அடுத்த வருஷம் ஒரு சில ரீஜனுக்கு 5 ரீஜன் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, இன்னொரு டைம் 5 ரீஜன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு டைம் தான் சென்னைக்கு வராமல் இருந்திருக்கு. மற்ற எல்லா டைமும் வந்திருக்கு. ஒருவேளை நம்ம மேலே கருணைப்பட்டு நமக்கு ஏஜ் ரிலாக்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தேவையில்லை, யாருனாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா, இன்னொரு நோட்டிஃபிகேஷனும் நமக்கு எஸ்பிஐ சிபிஓ நோட்டிஃபிகேஷனும் வர வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க பண்ணுவாங்களான்னா அதெல்லாம் தெரியாது. அது சிபிஓன்றது எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் போகிறது. நம்ம எல்பிஓ தான் ஃப்ரெஷர்ஸ் வச்சு எடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் எக்ஸாம் டேட்டு. ஆஸ்பிரண்ட்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறது தான் எடுத்துக்கோங்க. ரெண்டு டேட்டுமே கொடுக்குறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது தான் எடுத்துக்கோங்க. ஆஸ்பிரண்ட்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம என்ன பிளானு, நம்மளோட பிளான் என்ன, இது கிளர்க் டேட்டு, இது பிஓ டேட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய ஸ்டடி பிளானர். கிளர்க் டேட்டு, பிஓ டேட்டு, ஸ்டடி பிளானர். இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்டடி பிளானர் இருக்கும். நம்ம ஸ்டடி பிளானரில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துடலாம் வாங்க. இதோ நம்மளோட ஸ்டடி பிளானரு. இந்த ஸ்டடி பிளானரில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அர்த்தமெட்டிக் சேனல் இருக்கு இல்லையா, இன்னொன்று டிஎன் பேங்கர்ஸ் எஸ்எஸ்சி ரயில்வே ஃபார் அர்த்தமெட்டிக் அப்படின்னு இருக்கும். அந்த சேனலில் ப்ரிலிம்ஸ் கண்டென்ட் என்னென்னா டிஐஇ ப்ரிலிம்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய பஸ்ஸில் தனியாக, கிளர்க்கு தனியாக, பிஓக்கு தனியாக வரும். அண்ட் அர்த்தமெட்டிக் சம்ஸ் இது எல்லாமே பார்ப்போம். பஸ்ஸில் சீட்டிங்கு, நிறைய பேர் பிளட் ரிலேஷன் கேட்டிங்க, பிளட் ரிலேஷனு, சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் லெவலில் ப்ராக்டிஸ் அண்ட் அப்ரோச் கான்செப்ட். ஃபஸ்ட்டு கான்செப்ட் வரும், அப்புறம் ப்ராக்டிஸ் வரும். அதுக்கப்புறம் அப்ரோச் வீடியோ எப்படி செக்ஷனல் டெஸ்ட் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது எக்ஸாம் ஒட்டி வரும். இன்பிட்வீனில் ப்ராக்டிஸ் வரும். ஸ்டார்டிங் பீரியடில் உங்களுக்கு கான்செப்ட் வீடியோஸ் ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் கண்டென்ட்டுக்கு வேணும்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அர்த்தமெட்டிக், அதாவது டிஎன் பேங்கர்ஸ் அர்த்தமெட்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ் கண்டென்ட் வேணும்னா நம்ம டிஎன் பேங்கர்ஸ் மெயின் சேனல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ வரும். ஆல்ரெடி 2 மாட்ரேட் லெவல் பஸ்ஸில் கொடுத்துருக்கேன். எஸ்பிஐ கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் மாட்ரேட் ப்ளஸ் லெவலு, எஸ்பிஐ பிஓ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆட் லெவல் பஸ்ஸில். இது ரெண்டும் நான் இப்போ 15ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணுவேன்னா, 15லேருந்து 21ஆம் தேதி யூஐசி எக்ஸாம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா மாட்ரேட் லெவல் பஸ்ஸில் கொஞ்சம் கொடுக்குறேன். மாட்ரேட் லெவல்னால் மெயின்ஸ்லேயும் வரும். அண்டு இது மாதிரி யூஐசி இன்சூரன்ஸ் எக்ஸாம் மெயின்ஸ், என்ஐஎஸ்சி அசிஸ்டன்ட் மெயின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு. ஸோ அந்த வீடியோக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 கொஸ்டின் கொடுத்துட்டா உங்களுக்கு எந்த மாதிரி இந்த எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னு ஐடியா கிடைச்சிரும். இந்த லெவல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்து மாட்ரேட் ப்ளஸ் லெவல் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் மாட்ரேட் ப்ளஸ் லெவல் மூவ் ஆனதுக்கப்புறம் இந்த லெவல் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட் லெவல். ஸோ ஒவ்வொரு லெவலாக கிராக் பண்ணிட்டு வருவோம். மெயின்ஸ் கண்டென்ட்டில் நான் உங்களுக்கு ஆட் லெவலு அப்பப்போ ஒன்று கொடுத்துருவேன். ஏன்னா எஸ்பிஐ பிஓவும் எஸ்பிஐ கிளர்க்கும் சைமல்டேனியஸாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். மாட்ரேட் மட்டும்தான் ஃபஸ்ட்டு அது மட்டும் தருவேன். இல்லை இப்போ நோட்டிஃபிகேஷன் டேட் கன்ஃபார்ம் ஆனதுனால நான் இந்த மாட்ரேட் ப்ளஸ்ஸு மாட்ரேட்டும் கம்பைன் பண்ணி கொடுக்குறேன். ஒன்ஸ் 21ஆம் தேதி முடிஞ்சு நம்ம யூஎஸ்சி எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஆட் லெவலும் மாட்ரேட் லெவலும் ரெண்டும் பார்க்கலாம். இப்போ மாட்ரேட் ப்ளஸ்ஸும் பார்க்கலாம். தென் மாட்ரேட் ப்ளஸ்ஸும் ஆட் லெவலும் நம்ம யூஐசி ஏஓ எக்ஸாம் முடிஞ்ச பிறகு பார்க்கலாம் நம்ம சேனலில். ஸோ மெயின்ஸுக்கான கண்டென்ட்டும் ப்ரிலிம்ஸுக்கான கண்டென்ட்டும் நான் முடிஞ்ச வரை எஃபர்ட் போட்டு கொண்டு வரேன். பேங்கிங் சிஏ தரமாக இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேன். நவம்பர் ஃபஸ்ட் வீக்கு வீடியோ கொடுக்குறேன், ஈவினிங் வந்துடும். அது எப்போ இருந்ததுன்னா நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் நம்ம பேங்கிங் சிஏவும் ஸ்கீம்ஸும் நம்ம கவர் பண்ணிடுவோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி தெரியும் இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜி படி பேங்கிங் நியூஸும் சிஏவும் தரவாக படிச்சிடணும். இதை இங்கே நம்ம பேங்கிங் சிஏ இங்கே படிச்சுட்டு போய் ஃபர்ஸ்ட் லெவலில் குவிஸ் போட்டுக்கோங்க. இது நான் ஓன் மேட் நோட்ஸை தான் பண்ணியிருக்கேன், டேபிள் போட்டு தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபோனில் 2 ஃபார்மேட் பண்ணியிருக்கேன். ஃபோனில் படிக்கிறவங்களுக்குன்னு ஒரு ஃபார்மேட்டு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். அண்டு ஜெராக்ஸ் போட்டு படிக்கிறவங்களுக்கு ஒரு ஃபார்மேட் பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபோனில் குட்டி குட்டி ஃபாண்டாக இருக்கும் இல்லையா, நீங்கள் அப்படியே ஃபோனில் வச்சு படிக்கிறதுக்கு ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம வீடியோஸ் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு 3 நாள்லேயே நம்ம பிடிஎஃபை எடிட் பண்ணி திருப்பி உங்களுக்கு கொடுத்துருவேன். அதாவது இப்போ பிரிண்ட் ஃபார்மேட்டில் இருக்கா, உங்களுக்கு ஃபோன் ஃபார்மேட்டில் அந்த எடிட் ஏதாச்சும் பண்ணணுமா, எதாவது டேட்டா ஆட் பண்ணணுமா பண்ணிவிட்டு உங்களுக்கு 2லேருந்து 3 நாளுக்குள்ளே உங்களுக்கு வீடியோவுடைய பிடிஎஃப் நம்மளுடைய டிஎன் பேங்கர்ஸ் டெலகிராம் குரூப்பில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ டிஎன் பேங்கர்ஸ் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் டெலகிராம் குரூப்பு. இந்த குரூப்பில் வரும், இல்லைனா இன்னொரு குரூப் இருக்குது, சேனல் இருக்குது, டிஎன் பேங்கர்ஸ்னு சேனல் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ், டைம் இன்னும் நமக்கு 4 மாதம் இருக்குது. திஸ் இஸ் த டைம் ஃபார் ஒர்க் ஆன் வீக் ஏரியாஸ். நேற்று சொன்ன அதே டேட்டா தான். 2 மாதம் திரும்பவும் சொல்கிறேன், 2 மாதம் வீக் ஏரியாவில் ஒர்க் பண்ணுங்கள்.
1 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், 1 மாதம் மெயின்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், 1 மாதம் ப்ரிலிம்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், 1 மாதம் மெயின்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், 2 மாதத்துக்கு கான்செப்டில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அலாங் வித் சிஏ. கான்செப்ட்லையும் சிஏவும் சேர்ந்து 2 மாதம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்புறம் 2 மாதம் டெஸ்ட்டு, அதில் 1 மாதம் ப்ரிலிம்ஸுக்கு, 1 மாதம் மெயின்ஸுக்கு. அண்டு இந்த 2 மாதம் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டாஃபு இல்லைன்னா ஒரு கைடு கூட அட்டாச் ஆகிடுங்க. ரெகுலராக நீங்கள் படிக்கிறீங்களான்னு மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. ஒருவேளை நீங்கள் ஏதாச்சும் இப்போ நான் வீடியோ சீரிஸ் கொடுக்கணும், இதை ஃபாலோ பண்ணால் நீங்கள் டெய்லி அதை படிச்சுட்டா கன்சிஸ்டண்ட்டாக இருப்பீங்க. நீங்கள் டெய்லி அந்த வீடியோ மட்டும் எடுத்து சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருப்பீங்க. அப்படி இல்லை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்களே ஓன் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிடிஎஃப் எடுத்து அந்த எக்ஸாம் லெவலுக்கு பிடிஎஃப் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் இருக்க முடியலன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம சேனலில் மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த சேனல் பிடிக்கும் அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட கன்க்ளூஷன். இந்த சேனல் உங்களுக்கு முழுக்க கைடன்ஸ் தான் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் நம்பலாம். இதெல்லாம் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி 3 பேர் கிளர்க்கு பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பிஓ, ஒரு எஸ்பிஐ கிளர்க்கு. ஸோ இவ்வளோ 5 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. இது இந்த மெத்தட் அப்ளை பண்ணி பாஸ் ஆனதுனால தான் உங்களுக்கு இந்த சேனலே க்ரியேட் பண்ணேன். அண்டு இந்த மெத்தட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும். அண்டு எனக்கும் தெரியும், நானும் எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டு. எப்படி எக்ஸாம் இருக்கும், எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும், என்ன லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு தெரியும். எல்லாமே தெரியலனா கூட ஓரளவுக்கு நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்றது எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த மிஸ்டேக் தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். இந்த சேனல் உங்களுக்கு கைடன்ஸ் தான் கொடுக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஷேர் பண்ண தான் நமக்கு நிறைய பேருக்கு வரும். நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க, உங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. நேற்று நம்ம டெலகிராம் குரூப்பில் நமக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.